வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வெந்தயத்தை ஆரோக்கியமான வழிமுறைகளில் நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஊற வைத்த வெந்தயம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை முந்தைய இரவில் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரையும் வெந்தயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தை தண்ணீர் மாதிரி கஷாயம் மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முளைக்கட்டிய வெந்தயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முழுமையான ஊட்டச்சத்துக்களையுமே முளைக்கட்டிய வெந்தயம் நமக்கு கொடுக்கும். இது கசப்பு தன்மையை நமக்கு குறைக்கும். சமையலில் சேர்த்து குழம்பு மாதிரி வச்சு தாளிக்கலாம். வெந்தய பொடி மாதிரி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அரை தேக்கரண்டி அளவில் தொடங்கி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெந்தயம் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் கேலக்டோமேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உடலில் குளுக்கோஸ் உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை குறைக்கும். மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுவதற்கு உதவி பண்ணும். இதனால சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரித்துக் கொள்ளலாம். உடனடியாக அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகப்படக்கூடிய அபாயம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாங்க. செரிமான கோளாறுகளை நீக்கக்கூடியதுங்க வெந்தயம். ஸோ வெந்தயம் டைஜஷன் ப்ராசஸை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வயிற்று உப்புசம், அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கிறதுக்கான காரணம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களை வெந்தயம் கொண்டிருக்கு. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ் பண்புகள், அதாவது அது மலச்சிக்கலை உங்களுக்கு போக்கி, கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கலை போக்கி குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாமே அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய குணம் கொண்டது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செரிமானம் தொடர்பான வயிறு குடல் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனடியாக குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு ஆரோக்கியமாக உங்களுடைய செரிமான மண்டலம் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் செரிமான கோளாறுகளை நீக்கிவிட்டு ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திவிடும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயம் துணை புரியுங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு வெந்தயம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் குறைந்த கலோரிகளை கொண்டிருக்கு. அதே சமயம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுது. ஸோ வெந்தயம் வெறும் வெயிட்டில் சாப்பிடுவது அல்லது வெந்தயம் ஊறின அந்த தண்ணீரை குடிக்கிறது, வெந்தயத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறது எல்லாமே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால பசியினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற துரித உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் குறையும். ஸோ இதன் மூலமாக உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஒரு பெரிதும் துணை புரியக்கூடிய ஒரு உணவாக வெந்தயம் இருக்கும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ வெந்தயம் அது போல ஒரு உணவு தான். நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு நிறைய தீமைகளை ஏற்படுத்தும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளினுடைய கலோரிகளினுடைய அளவை குறைச்சி தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் பசியை கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும் வெயிட் லாஸ் உங்களுக்கு வெந்தயம். உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு மற்றும் கொழுப்புகளை மேலாண்மை செய்து கொள்வதற்கு, அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஹார்ட்டுடைய ஹெல்த்தை ப்ராப்பராக பராமரிக்கணும்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் ட்ரைக்ளிசரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே போல் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்டிஎல்லினுடைய அளவை வெந்தயம் அதிகரிக்க செஞ்சு ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை முன்னாடி உங்களுக்கு தடுத்து நிறுத்திடும். ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் படிந்திருந்தாலும் அதை அகற்றிவிடும். இதனால் ரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் செல்வதற்கு எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் தடையாக இருக்காது. அப்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இயல்பாக சீரான அளவுக்கு இதயத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவு கிடைத்து கொண்டே இருக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான அளவில் இருக்கும். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் தொடர்பான தொந்தரவுகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இதய நோய்களினுடைய அபாயத்தை குறைத்து இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும்.
அப்படின்னாலும், அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலும் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. கூந்தல் மற்றும் தோல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ வெந்தயம் வந்து ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக உங்களுக்கு வந்து செயல்படும். இப்போ முடி உதிர்தலை வந்து வெந்தயம் உங்களுக்கு வந்து தடுக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரதங்கள், புரோட்டீன்ஸ் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் எல்லாமே முடி உதிர்வதை தடுத்து முடி வளர்ச்சி உங்களுக்கு வந்து தூண்டும். பொடுகு போக்குவதிலுமே உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடியதாக தான் வெந்தயம் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, இது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அந்த பேன் பொடுகு தொல்லை எல்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வெந்தயம் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் வெந்தயத்தை உணவுகளையும் சேர்த்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்து உங்களுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வெந்தயத்தை அரைச்சு பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னாலுமே தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். உங்களுடைய தோள்கள் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு, சருமம் ஆரோக்கியமாக மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு சருமத்தை பெறுவதற்குமே நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் வெந்தயத்தை அதுக்கு வந்து அரைத்து சருமத்தில் பூசிட்டு ஒரு 30 நிமிடங்கள் கழித்து நீங்கள் வந்து குளிச்சுட்டு குளிர்ந்த தண்ணியில் முகம் கழுவலாம், இல்லைனா குளிக்கலாம். ஸோ இது எது வேணும் பண்ணாலும் தூய்மையான துணியில் உங்களுடைய முகத்தை துடைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சருமங்கள் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சருமம் உங்களுக்கு வெந்தயம் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களை வெளியேற்றி சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் அத்தனையுமே உங்களுக்கு வெளியேற்றி சருமத்தில் வந்து கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்துறதால ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் கொடுத்து வறட்சி அப்படின்றத சருமத்தில் வந்து ஏற்படுத்த விடாது. ஸோ நம்மளுடைய ஏஜை வந்து வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அதாவது வெந்தயம் முதுமையை தள்ளி போடும். நமக்கு வந்து எந்த அளவுக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் ரொம்ப யங்காகவே தெரியும். அதுக்கு சருமத்தை அந்த அளவுக்கு கொலாஜன் உற்பத்தியை பராமரித்து ரத்த ஓட்டமாகவும் நீரோட்டமாகவும் நம்மளுடைய சருமத்தை வைத்திருக்கிறதுக்கு வெந்தயம் உதவி பண்ணும். சிறுநீரக கல் அதை வந்து உங்களுக்கு நீக்கிறதுக்கும் நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்குமே வெந்தயம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ கிட்னி ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அந்த டீடாக்டிஃபிகேஷன் நச்சுக்களை நீக்கக்கூடிய செயல்முறை உங்களுக்கும் துரிதமாக நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வெந்தயம் வந்து நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை பெருமளவு சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயற்கையான நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. அதாவது டீடாக்டிஃபையராக வந்து செயல்படுது. ஒரு சிறந்த டயூரிக்காக இருக்கும். ஸோ இது வந்து சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை தூண்டுவதோடு சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் சிறுநீர் பாதை தொற்றுகளுக்கு, அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் அதுக்கு எதிராக செயல்படுவதற்குமே உங்களுக்கு வந்து உதவி பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸு, நச்சுக்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு வந்து தொற்றுகளும் ஏற்படாது. ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பெருமளவு கழிவுநீர் வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றப்பட்டு சிறுநீரினுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வெந்தயம் வந்து துணை புரியும். ஸோ கழிவு நீக்க மண்டல வேலை மிகச்சிறப்பாக நடக்கும்போது உடலினுடைய வெப்பச்சமநிலை பராமரிக்கப்படும். அதுக்கு தான் வெந்தயம் வந்து உங்களுக்கு துணை புரியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வெந்தயம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது அண்ட் ஜாயிண்ட் பெயினுக்கு வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் வந்து நிறைந்திருக்கு. வாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் மூட்டு வழிகளால் அவதிப்படுபவர்களாக வெந்தயத்தை உணவுகளில் சேர்த்துக்கொள்வது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை வந்து இயற்கையான முறையில் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.